ஹிந்து மத வேதங்களில் ஜாதி வேற்றுமை இருப்பதாகவும், பெண் அடிமைத்தனம் இருந்ததாகவும் சிலர் மத வெறுப்பை விதைத்து மக்களிடம் பிரிவினை உருவாக்குகிறார்கள். மனிதனுக்குள் ஜாதி, நிற வேற்றுமை இருக்கக்கூடாது, ஆணும் பெண்ணும் சமம் என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சமூக நீதி போதித்தது நமது வேதங்கள். இதை பற்றி தேவர் அன்றைய காலகட்டத்தில் பேசியது. மனிதனாக பிறந்து விட்டால் வயதில்தான் வித்தியாசம் இருக்கணுமே தவிர நிறத்தில் அல்ல. அனல் நிறம் கொண்ட சிவபிரானையும் அட்டக்கரி நிறம் கொண்ட கண்ணனையும் நாம் நிற வித்தியாசம் பார்த்து வணங்குவதில்லை. தத்துவ ரீதியாக ஏற்பட்ட நிற வித்தியாசத்துக்காக நாம் சிவனை வணங்கி கண்ணனை அலட்சியப்படுத்துவதும் இல்லை. கடவுள்கள் ஜாதி வித்தியாசம் பார்ப்பதில்லை. மனிதர்களும் ஜாதி வித்தியாசம் பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் அரண்மகன் குமரனையும் குறமகள் வள்ளியையும் தம்பதிகளையாக்கி கட்டுகிறது நமது வேதம். ஆண் பெண் சமம், ஆண்மையில் பெண்மையும் பெண்மையில் ஆண்மையும் கொண்டதுதான் மனித பிறவி. இதன் அடையாளம்தான் அர்த்தநாரீஸ்வரர் என நமது வேதம் கூறுகிறது என்று தேவர் அன்றைய காலகட்டத்தில் பேசியுள்ளார். நமது வேதங்கள் அப்படி இருக்க சிலர் சுய லாபத்திற்காக உண்மையை மறைத்து நமது வேதங்களை குறை கூறுகின்றனர். நமது வேதங்களின் வரலாறை நாம் அனைவரும் அறிய வேண்டும். மத வெறுப்பு பேசும் அரசியல்வாதிகளை ஒதுக்க வேண்டும். அதன் மூலம் ஒற்றுமையான சமூகத்தை உருவாக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.